அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தவக்கால ஆன்மீக பயணத்தின் 2வது நாளுக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் சிலுவை சுமக்க தீர்மானிக்கிறேன் என்ற தலைப்போடு இந்த நாள் பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். இந்த நாள் பயணத்தை கரம்பிடித்து நடத்துகிறவர் குளமடச்செல்லை குழந்தை இயேசு ஆலய பங்கு தந்தை அருட்தந்தை பால் வின்சன் அடிகளார் அவர்களோடு இணைந்து 2வது நாள் பயணத்தை மேற்கொள்வோம். இயேசுவில் பிரியமான அன்பு இறை மக்களை, தவக்காலத்தின் 2வது நாளிலே அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த நாளிலே இன்றைய நற்செய்தி வாசகம் வழியாக ஆண்டவர் இயேசு நம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின் செல்ல நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நம்முடைய சிலுவை சுமக்க நாம் தயாராகும். இயேசுவில் பிரியமான அன்பு மக்களே, லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் 22 முதல் 25 முடிய உள்ள இறைவசனங்களை இன்று நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய பாடுகள் மரணம் குறித்து முதன்முறையாக தன்னுடைய சீடர்களுக்கு லூக்கா நற்செய்தியிலே அறிக்கையிடுகின்றார். அதனைத் தொடர்ந்து அவரை பின்பற்ற விரும்புகின்ற எவரும் தன்னலம் துறந்து அவரவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் என்று கற்பிக்கின்றார். சிலுவை என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு அங்கம். சிலுவை இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. சிலுவை கிறிஸ்தவ வாழ்க்கையில் துவக்கத்திலேயே ஒருவருக்கு கொடுக்கப்படுகிறது. அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள இருக்கின்ற ஒருவருக்கு முதலாக கொடுக்கப்படுகின்ற அடையாளம் சிலுவை அடையாளம். ஞானஸ்தானத்தின் போது ஞானஸ்தானம் பெறுகின்ற குழந்தைக்கு அல்லாது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விரும்புகின்ற ஒரு இளைஞனுக்கோ இளம் பெண்ணுக்கோ முதலாக கொடுக்கப்படுகின்ற அடையாளம் சிலுவை அடையாளம். சிலுவை அடையாளத்தை நெத்தியிலே வரைந்துதான் அந்த குழந்தையையோ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகின்ற சகோதர சகோதரியையோ நாம் ஆலயத்திற்குள்ளாக கொண்டு வருகிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு தன் நிலை துறந்து தன்னலம் துறந்து நாம் நம்முடைய சிலுவையை சுமந்து அவரை பின் செல்ல வேண்டும் என்று கற்பிக்கின்றார். இதனுடைய அர்த்தம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு அவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு சென்ற பொழுது அவர் தனியாக தன்னுடைய சிலுவை பயணத்தை நிறைவு செய்ய முடியவில்லை. யோவான் நற்செய்தியாளர் சொல்லுவார், ஆண்டவர் இயேசு தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கத்தா என்ற இடம் வரை சென்றார், அங்கே வைத்து அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்று. மத்தேயு நற்செய்தியை நாம் வாசிக்கின்ற பொழுது மத்தேயு நற்செய்தியாளர் சொல்லுவார், சீரேனே ஊரை சார்ந்த சிமியோன் என்பவரை அழைத்து ஆண்டவர் இயேசுவினுடைய சிலுவையை சுமந்து செல்லுவதற்கு இயேசுவுக்கு உதவி செய்யும்படியாக அவரை கட்டாயப்படுத்தினார்கள். காரணம், ஆண்டவர் இயேசு தன்னுடைய சிலுவையை தொடர்ந்து சுமந்து செல்லுவதற்கு முடியாத நிலையிலே வலுவிழந்தவராக காணப்பட்டார். ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத நிலையில் இருந்தார். அந்த நிலையிலே சிமியோன் அவருக்கு உதவி செய்ததாக நாம் வாசிக்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவே அவருடைய சிலுவையை சுமந்து செல்லுவதற்கு இன்னொருவருடைய உதவி தேவைப்பட்டது. நாம் நம்முடைய சிலுவையை நாமாக தனியாக சுமந்து செல்ல முடியுமா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய சிலுவை பயணம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. யோவான் நற்செய்தியை நாம் வாசிக்கின்ற பொழுது 15வது அதிகாரம் 5வது இறைவசனத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லுவார், நான் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார். எனவே நம்முடைய சிலுவை பயணத்திலே நமக்கு துணை நமது ஆண்டவர். சிலுவையை நாம் ஒரு தண்டனையாக பார்க்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கின்ற துன்பங்கள் துயரங்களை ஒரு தண்டனையாக நாம் பார்க்கக்கூடாது. உண்மையில் சிலுவை என்பது என்ன என்று பார்க்கின்ற பொழுது நாம் அனுபவிக்கின்ற துன்ப துயரங்கள் அல்ல, மாறாக சிலுவை என்பது நம்முடைய தன் நிலையை துரத்தல், தன் நலத்தை துரத்தல். நான் என்னால் என்னுடைய பலத்தை கொண்டு எதையும் செய்ய முடியும் என்ற அகந்தையை விட்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்துவை பின்பற்றி வாழ முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இப்படியாக ஆண்டவர் இயேசுவின் பெயருக்காக, ஆண்டவர் இயேசுவின் பொருட்டு நாம் அவமானங்களையோ
உடல் உள்ள வேதனைகளையோ அனுபவிக்கின்ற பொழுது அது அவருக்காக நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நமக்கு அது வாழ்வளிப்பதாக இருக்கு. அதைத்தான் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே சொல்லுவார். தன்னுடைய உயிரை காத்துக்கொள்ள விரும்புகின்றவர் அதை இழந்து விடுவார். தன்னுடைய வாழ்வை எனக்காக என் பெயரின் பொருட்டு இழக்கின்றவன் அதை காத்துக்கொள்ளுவான் என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிலுவை சுமந்து செல்லுவோம். அது ஆண்டவர் இயேசுவின் துணையோடு சுமந்து செல்லுவோம். சபையுரையாடல் புத்தகம் 4வது அதிகாரம் 9, 10 இறைவசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஒருவர் தனியாக வேலை செய்வது நல்லதல்ல, இன்னொருவரோடு இணைந்து செய்வது நல்லது என்ற செய்தி நாம் அங்கே வாசிக்கிறோம். காரணம், ஒருவர் தனியாக பணி செய்கின்ற போதோ பயணம் செய்கின்ற போதோ இடறி விழுகிறார் என்று சொன்னால் இன்னொருவர் கூட இருந்தால் அவரை தூக்கிவிட அவரால் இயலும். தனியாக இருக்கின்ற பொழுது அது முடியாது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிலுவை சுமந்து ஆண்டவர் இயேசுவின் பின்னால் செல்லுகின்ற பொழுது நாம் வீழுகிறோம் என்று சொன்னால், நாம் துன்ப துயரங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் துவண்டு போகிறோம் என்று சொன்னால், நாம் தனியாக இருந்தால் நம்மால் நம்முடைய சிலுவை பயணத்தை தொடர முடியாது. ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது அவர் நம்முடைய சிலுவையை தாங்கிக் கொள்வார். நம்முடைய பெயரிலே நம்முடைய சிலுவை பயணம் எளிதாகும் ஆண்டவருடைய துணையோடு. எனவே நாம் நம்முடைய சிலுவையை சுமக்க தயாராகும். சிலுவையை சுமத்தல் என்று சொல்லுகின்ற போது இந்த தவக்காலத்திலே சாதாரணமாக நாம் செய்வது ஏதேனும் ஒரு காரியத்தை விட்டு விலகி நிற்பது தவம் என்று நினைத்துக் கொள்ளுகிறோம். உதாரணம், மாமிசம் சாப்பிடாமல் இருப்பது, குடிப்பழக்கம் உள்ளவர்கள் 40 நாட்கள் குடிக்காமல் இருப்பது, புகைப்பழக்கம் உள்ளவர்கள் 40 நாட்கள் புகைப்பிடித்தலை விட்டு விலகி இருப்பது, இப்படியான காரியங்கள் செய்வதுதான் சிலுவையை சுமப்பது என்று நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். அல்ல, அவை அல்ல. நான் என்னுடைய மன உறுதியை கொண்டு, நான் என்னுடைய வலிமையை கொண்டு என்னுடைய பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற முடியும், வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் நினைக்கிறோம் என்று சொன்னால் அது தவறு. இவை அல்ல. மாறாக இவையெல்லாம் கடந்து நம்முடைய சுயத்தை இழக்க நாம் தயாராக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் சிலுவையை சுமந்து செல்வதற்கு ஆண்டவர் இயேசு மட்டுமே உதவ முடியும் என்ற உன்னதமான விசுவாசத்தோடு நம்முடைய சிலுவையை சுமக்க நாம் முற்படுவோம். இந்த தவக்காலம் நம்முடைய வாழ்க்கையிலே சிலுவை சுமப்பதை குறித்து, சிலுவை குறித்து புதிய பாடத்தை கற்றுக் கொடுக்கின்ற தவக்காலமாக, சிலுவை வழியே நமக்கு மீட்பு உண்டு என்ற செய்தியை கற்றுக் கொடுக்கின்ற தவக்காலமாக மாற முயற்சி செய்வோம். இந்த பவுலடிகளார் கற்றுக் கொடுக்கிறார். கலாத்தியர் திருமுகம் 6:14 வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை தவிர வேறு எதை குறித்தும் நான் பெருமை பாராட்ட மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே சிலுவை 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 இல்லையே எனக்கு வாழ்வு இல்லை, மீட்பு இல்லை என்ற உன்னதமான விசுவாசத்தோடு வாழ முற்படுவோம். ஆண்டவர் இயேசுவினுடைய மீட்பு நம் ஒவ்வொருவருக்கும் உரியதாக மாறட்டும். உங்கள் அனைவருக்கும் இனிதான ஆசீர்வாதமான தவக்காலம் உரித்தாகட்டும் என்று வாழ்த்துகிறேன்.